ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். ஓம் சத்குரு ஞான வள்ளலே சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்பொழுது உனக்கென்று நான் உனக்கே உனக்கானதை உரித்தாகும் நேரத்தில் தருவேன் என்று இந்த அப்பன் மீது சத்தியம் சொல்லி அல்லவா இருந்தேன். அந்த சத்தியத்தை நிறைவேற்றப் போகும் தருணத்தை இப்பொழுதே இந்த நிமிடத்தில் இருந்தே நான் தொடங்கிவிட்டேன். இனி எதையும் நினைத்து நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதனால் இவனால் செய்ய முடியுமோ முடியாதோ என்று உன்னை சொன்னவர்கள் இதை எப்படி செய்தான் என்று சொல்லும் வரை உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கின்றேன். உன் வீட்டை தேடி உன் மனையை தேடி பெருமகிழ்ச்சியான செய்தியோடு தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். வருவது எல்லாம் வந்துவிட்டு போகட்டும். எதற்காக நீ இங்கு அழுது புலம்புகிறாய்? நான் இந்த பிரபஞ்சமும் ஒன்றுதான் என்று உனக்கு தெரியும் அல்லவா? மிக பெரும் செல்வச் செழிப்பு என்னுடையது அல்லவா? என் உணர்வு பூர்வமான தெளிவான விஷயத்தை துல்லியமாகவும் முழுமையாகவும் தொடர்ந்து என் அன்பு பிள்ளைகள் நினைத்து கொண்டு இருக்கும்போது நான் அது உனக்கு தந்தே ஆவேன் என்பதில் உறுதிதான். அதை சத்தியம்தான். வெற்றி அடைந்து விட்டது போல் உங்களுடைய மனதில் நீ காட்சியை உருவாக்கிவிடு. இப்போதிலிருந்தே இதை கேட்கும் நிமிடத்தில் இருந்தே நீ நன்றி சொல்ல காத்திரு. நிச்சயம் இதை கேட்டு முடிக்கும் தருணத்திலே நீ எந்த வெற்றி செய்திக்காக காத்து கொண்டு இருந்தாயோ அந்த வெற்றி செய்திதான் இப்பொழுது உன்னை வந்து சேரப்போகிறது. வாழ்க்கை என்னும் போரில் எத்தனையோ நம்புகள் உன்னை நோக்கி வரும்போதெல்லாம் அதை தடுத்து நிறுத்த என்ன செய்வது என்று யோசித்து கொண்டு இருக்கின்றாய். எப்படி செய்வது என்று யோசித்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, உனக்கு கேடயமாய் நான் உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கும்போது உன்னிடம் இருப்பது நான் என்பதில் நீ உறுதியாக இருக்கும்போது எதற்காக நீ அழுது புலம்புகின்றாய்? உன் எண்ணத்தில் நீ கவனமாயிரு. உன் செயலில் உறுதியாக இரு. உன் மனதில் தைரியத்தை செயல்பட்டு கொண்டே இரு. ஒவ்வொரு சொல்லிலும் நீ பார்த்து பார்த்து இங்கு கவனமாய் செயல்பட்டு கொண்டு இருந்தாய். அந்த எண்ணங்களும் சொற்களும் தான் செயலாக மாறுகின்றது. என் பிள்ளையே, உன் செயலிலும் நீ கவனமாய் இருக்கும் போதுதான் அது பழக்கமாக மாறும். அந்த பழக்கங்கள் போக போக உன் ஒழுக்கத்தில் வந்து சேர்ந்து விடும். உன் ஒழுக்கம் சரியாக இங்கு அமர்ந்தால் நீ உன் வாழ்க்கையை இங்கு மிக பெரும் மாற்றத்தோடும் ஏற்றத்தோடும் கொண்டு செல்லலாம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மனம் போல் வாழ்க்கையே நான் உனக்கு தருவதற்கு இந்த அப்பன் இருக்கும்போது எதற்காக அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய்? வாழ்க்கையில் போய்விட்டதே என்று மீண்டு போன விஷயத்தையும் உடைந்து போன தருணத்தையும் நினைத்து அழுது கொண்டு இருக்காதே. எந்த ஒரு தருணமாக இருந்தாலும் அதற்கு முற்றுப்புள்ளி முடிவு புள்ளி உண்டு அல்லவா? அப்படி நினைக்கும் பட்சத்தில் இந்த அப்பன் எதிர்பாராத திருப்பமாக நீ கேட்ட இன்பு செய்தியோடும் நீ கேட்ட பெரும் மகிழ்ச்சியோடும் உன்னை வந்து சேருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கையும் அமைதியும் நேர்மையும் வாழ்க்கையில் மிகவும் மதிப்புத்தக்க விஷயங்கள். அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி கொண்டு நீ எப்பொழுதும் உறுதியாக இருந்தாலே போதும். உன் வெற்றியும் கனவும் அதிர்ஷ்டமும் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நேர்மையோடு கூடிய கடின உழைப்பை கையில் எடுத்திருக்கும் போது எதற்காக என் பிள்ளையே நீ கிடைக்குமா கிடைக்காதா என்று யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? உன் வாழ்க்கையில் எது உனக்கானது என்று நான் உறுதியளித்திருக்கின்றேனோ அது உனக்காகவே உரித்தான நேரத்தில் தருவேன் என்று சத்தியத்தின் அடிப்படையில் நான் உனக்கு சொல்லி இருக்கும் போது எதற்காக என் பிள்ளையை தவித்து கொண்டு இருக்கின்றாய்? கேட்டது கிடைக்கும் வரை போராடும் குணத்தை நான் உனக்குள் நிரந்தரமாக்கி விட்டேன். இனி எதற்கும் யாருக்கும் நீ சளைத்தவர்களே என்பதில் முதலில் புரிந்து கொள். உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. நம்பிக்கையான இந்த கணக்கம்பட்டியான் இருக்கும்போது கேட்டதை விட பெருமகிழ்ச்சிக்கான காலம் வந்துவிட்டது. களத்தை உருவாக்கிவிட்டேன். இனி வெற்றி உனதாகத்தான் இருக்கும்.